தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் ஆட்சி கலைக்கப்பட்டது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த சம்பவம் 1991 நடைபெற்றது. 1989 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. திமுகவை எதிர்த்து அதிமுக 2 அணிகளாக போட்டியிட்டது. ஜானகி அம்மாள், ஜெயலலிதா என 2 அணிகள் போட்டியிட்டன. காங்கிரஸ் 3வது அணியாக போட்டியிட்டது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளும் ஒருங்கிணைந்தன. ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவானது. மேலும் காங்கிரஸ், அதிமுக 2 அணிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கின. மத்தியில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தார். நடைபெற்று முடிந்த கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஓராண்டுகளிலே பாராளுமன்ற தேர்தல் வந்தது. காங்கிரஸ் தோல்வியடைந்தது. தேசிய முன்னணி ஆட்சியை பிடித்தது. விபி சிங் பிரதமரானார். தேசிய முன்னணியில் திமுக இருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. 40 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வெற்றி பெற்றது. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி வாகை சூடிய திமுக பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தது. விபி சிங் ஆட்சி 10 மாதத்தில் கவிழ்ந்தது. காங்கிரஸ் ஆதரவுடன் சந்திரசேகர் பிரதமராக பதவியேற்றார். அப்பொழுது ஜெயலலிதா காங்கிரஸ் ஆதரவோடு சந்திரசேகருக்கு ஆதரவு கொடுத்தார். சந்திரசேகரிடம் ஆட்சியை கலைக்குமாறு வற்புறுத்தினார். சந்திரசேகருக்கு ஜெயலலிதா தனது 11 எம்பிக்கள் ஆதரவை வழங்கியிருந்தார். அப்பொழுது தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தருவதாக கூறி தமிழக ஆட்சியை கலைக்குமாறு செல்வி ஜெயலலிதா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். சந்திரசேகர் ஜனவரி மாதம் 31 நள்ளிரவில் திமுக ஆட்சியை கலைத்தார். அப்பொழுது திமுக ஆட்சிக்கு சட்டசபையில் பெரும்பான்மை இருந்தது. தீவிரவாதிகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டது என்று கூறி திமுக ஆட்சியை நள்ளிரவில் சந்திரசேகர் கலைத்தார். காங்கிரஸ் மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் சந்திரசேகருக்கு ஆதரவு கொடுத்தன. ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு அடுத்த ஒரு சில நாட்களில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்பொழுது சந்திரசேகருக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. பின்பு சந்திரசேகர் தனது பிரதமர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். 1991 தமிழக சட்டசபை தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது படுகொலை செய்யப்பட்டார். 1991 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். 1991 நள்ளிரவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்போது இந்தியா முழுவதும் இந்த ஆட்சி கலைப்பு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது.